60 நாளில் கார் கிளீனிங் பண்ணி 1 லேக் சம்பாதிக்க போகிறோம். அதில் இன்றைக்கி டே 1. குட் மார்னிங் வரவங்களே. இன்றைக்கி 7:30க்கு கார் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கார் ஷிஃப்ட்டு. இந்த கார் வீக்லி 2 க்ளீன் பண்ணணும். பட் 2 மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா ப்ராப்பராக க்ளீனிங் எடுக்கல, அதனால் ஹோலில் வச்சுருந்தோம். இனி ப்ராப்பராக க்ளீனிங் எடுக்கிறதா கஸ்டமர் சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். செகண்ட் காராக டெய்லி வாஷ் லெஜெண்டருக்கு வந்தாச்சுங்க. ஸோ மணி 9 மணி ஆகிட்டதுனால ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு செட்லேயே வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. சாப்பிட்டுட்டு லெஜெண்டர் முடிச்சுட்டு அப்படியே அடுத்த கார் கன்டினியூ பண்ணுவோங்க. லெஜெண்டர் க்ளீன் பண்ண உடனே கிளம்பிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐ கிராஸ் க்ளீன் பண்ண சொன்னாங்க. அப்புறம் இது நியூ கார், செகண்ட் க்ளீனிங் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பிளாக் கிட்டா 4th கார். பண்ணும்போதே ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்கிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி தூங்கிட்டேங்க. ஸோ தூங்கி எழுந்திரிச்சாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே சரியாயிரும். ஈவினிங் 4 கார் இருக்குது. கார் வெயிலில் இருக்குமோ நனலில் இருக்குமோன்னு டவுட்லேயே போனேன். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு 2 கார் நனலே இருந்துச்சு. ஸோ 5th காரை எஸ்பெர்சோ இன்டீரியர் எக்ஸ்டீரியருங்க. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிட்டு பக்கத்துலேயே 6th காராக டியாகோ இன்டீரியர் எக்ஸ்டீரியருங்க. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிட்டு 7th கார் போனால் கஸ்டமர் வர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தேன். சரி பக்கத்துலேயே இருக்க ஃபோர்ட் ஃபிகோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஃபோர்ட் ஃபிகோ எக்ஸ்டீரியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பண்ணி முடிக்கும் போதே கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸோ இது வந்து 8th கார் i20 இன்டீரியர் எக்ஸ்டீரியருங்க. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. எனிவே இன்றைக்கி 8 கார் பார்த்துருக்கோம், 7 hour ஒர்க் பண்ணியிருக்கோம். டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து 1410 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. ஸோ இன்றைக்கி செலவுன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். அதில் மைனஸ் பண்ணால் 1360 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. ஸோ எனிவே இதே மாதிரி டெய்லி சேலஞ்சில் நம்ம வந்து வீடியோஸ் போடுவோம். நாளைக்கு பார்க்கலாங்க. பாய்ங்க.